இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் தற்கூரி. தமிழ்நாட்டில் இப்போ ஒரு ஃபேமஸாக பேசக்கூடிய ஒரு டைலாக் தான் தற்கூரி. இதை ஒரு முன்னாள் முதலமைச்சரை இந்நாள் பாஜக தலைவர் பேசிட்டார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை இஷ்யூவாக ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் தற்கூரின்னு சொல்லுவாங்களே தப்ப தற்கூரின்னா என்ன அப்படின்றதுக்கு சரியான விடை கூட யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இந்த தற்கூரி அப்படின்றதுக்கு என்ன விஷயமா இருக்குன்றதை தான் நான் கொஞ்சம் இன்றைக்கி அதை அனலைஸ் பண்ணேன். அதாவது இந்த தற்கூரி அப்படின்றத ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. ஒன்று தர்க்குன்றது, ரெண்டாவது குறின்றது. இந்த தர்க்கு அப்படின்றது நீங்கள் கூட கேள்விப்பட்டிருக்கீங்க, தர்க்கம் பண்ணாத அப்படின்னு. தர்க்கம் அப்படின்றது கூட ஒரு வார்த்தை இருக்குது. இந்த தர்க்கு அப்படின்றது ஒரு வார்த்தை இருக்குது. இதுக்கான என்னடா இப்போ இதுன்னா, இந்த தற்குறி அப்படின்ற வார்த்தையை ரெண்டாக பிரிக்கும்போது முதல்ல இருக்கிற ரெண்டு எழுத்துக்கு அதாவது அறியாமை அப்படின்னு சொல்லலாம், அது இருட்டுன்னு சொல்லலாம், இக்னோரன்ஸுன்னு சொல்லலாம். அதுக்கு சரியான இப்போ எடப்பாடியார் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பார், நாம் பாஜகவை விட்டு வெளியே வந்துட்டா, இந்து மக்களிடத்துலேருந்து வெளியே வந்துட்டா நம்மளுக்கு இஸ்லாமியரும் கிறிஸ்தவனும் ஓட்டை போட்டு நம்மளை அப்படியே பெரிய மெஜாரிட்டியில் ஜெயிக்க வச்சுருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன். இதுக்கு பேர் தான் தற்கூரி அப்படின்றது. தப்பான கணக்கு போட்டுக்கிட்டு இருட்டில் இருந்துக்கிட்டு எதையோ தேடுறது, எதையோ தொலைஞ்ச இடத்துல இல்லாமல் வேறு இடத்துல தேடுறன்ற மாதிரி இப்படி இருக்கக்கூடியது தான் ஒரு தற்கூரி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா தற்கூரின்றதுக்கு கரெக்டான வார்த்தை என்னடான்னா டார்க்குன்னுடைய முதல் எழுத்து தான் தர்க்கு அப்படின்றது. ஏன்னா இந்த இருட்டு அப்படின்னாவே எல்லாருக்கும் தெரியும், இருட்டு டிசேபிள்ட் ஆகிடும். இருட்டுன்றது நம்மளுக்கு துன்பத்தை கொடுத்துரும். இருட்டுன்றது நம்மளால் பார்க்க முடியாது, இன்விசியபிள் ஆகிடும். இருட்டுன்றது எல்லா விதமான துன்பத்துக்கும் காரணமாகவே இருக்கும். ஏன்னா ராத்திரி ஆகும்போது சீக்கிரமாக வீட்டுக்கு போகணுவாங்க. இந்த மாதிரி ஒரு இருட்டில் இருந்துக்கிட்டு யோசிக்கக்கூடிய ஒரு நபரை தான் தற்குறி அப்படின்னு சொல்கிறது. குறி அப்படின்றது சரி, உன்னுடைய குறிக்கோள் சரியாக இருக்கா அப்படின்றது கரெக்டுன்ற வார்த்தையிலேருந்து தான் முதல் 4 எழுத்து தான் குறின்றது. டார்க்குன்ற முதல் 4 எழுத்தை தான் நீங்கள் தற்குன்றது. இப்போ தற்குறி அப்படின்னு ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்க இதை மாதிரி தப்பாக திட்டங்களை திட்டிட்டு தப்பாக யோசனை பண்ணிவிட்டு இதெல்லாம் நான் சொன்னது தான் சரி அப்படின்னு சொல்லக்கூடியதுனால தான் அவன் தற்குறி மாதிரி பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறது. நான் சொன்னதே சரின்னு, ஆனால் அவன் சொல்கிறதெல்லாம் தவறு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி. அந்த தர்க்கம் அப்படின்றது கூட நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. தர்க்கம் பண்ணுறான் அப்படின்னு. இல்லை, சூரியன் காலையில் 10 மணிக்கு தான் உதிக்கும், அதுக்கு முன்னால் உதிக்காது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தால் அது தர்க்கம். அந்த தர்க்கத்தில் வர்றது தான் தற்கூரியம். அதனால் எடப்பாடி இப்படி தப்பான கணக்கு போட்டு இந்து மக்களுடைய ஆதரவு இல்லைன்னாலும் பரவாயில்ல, நெற்றியில் திருநீரை அழித்தாலும் பரவாயில்ல, நாம் இஸ்லாமிய ஒரு அந்நிய மதத்துக்காரங்கள்ட்ட அவனை தாங்கி பிடிக்கணும், அவங்க நம்மளுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி ஒரு செல்ஃபிஷாக ஒரு டெசிஷன் எடுத்து இருக்கிற 13 இடத்துல 3வது இடத்துக்கு போய் 7 இடத்துல டெபாசிட் இழந்து தமிழ்நாட்டில் கேவலமான எம்ஜிஆர் ஆரம்பித்த இந்த கட்சியை அழிவு பாதைக்கு கொண்டு போகக்கூடிய அருமையான தலைவர் தான் எடப்பாடியார்.